புரட்சி தலைவர், பொன்மன தலைவர், கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவருடைய 37வது நினைவு நாளில் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவருடைய திருவுருவ சிலைக்கும் அருகாமையில் இருக்க புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் வருகிற 2026இல் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பதற்கு இன்னைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். செயல்பாடு இப்போ விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. கழக பொதுச் செயலாளர் தொகுதி வாரியாக 234 தொகுதிக்கும் வர இருக்கிறார்கள். அதுபோக கழகத்தில் இன்னைக்கு ஆங்காங்கே பூத்து கமிட்டியினுடைய கிளைகள் அமைக்கப்படுகிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கி அதுக்கு எடுத்திருக்கோம். எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளை செயலாளர் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிளை செயலாளர் என்பவர் அந்த வார்டில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பகுதி அந்த பாகத்தில் இருக்கின்ற 1000 வாக்குகளோ 1500 வாக்குகளோ அந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்குச்சாவடி கொண்டு வந்து கழகத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கிற மாதிரி செயல்பட வேண்டும் கழக பொதுச் செயலாளர் எங்களுக்கு ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் அந்த பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கு. அதாவது முதலமைச்சர் சொல்கிறது என்னன்னா, அவராக தான் தன்னை பற்றி தன் கட்சியை பற்றி சொல்கிறார். ஊடகங்கள் இன்றைக்கி இருக்க மக்கள் இந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சி, இவங்க 200 தொகுதிக்கு மேல் இந்த ஆட்சி வரும், வெற்றி பெறுவாங்க, இந்த கட்சியில் கூட்டணி சேர்ற திமுகவோட கூட்டணி சேர்த்துற அத்தனை கட்சி வெற்றி பெற செய்வோம்னு எந்த மக்களாட்சின்னு சொல்லியிருக்காங்களே, அவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார். நம்ம முதலமைச்சர் தான் நானும் கோபாலகிருஷ்ணன், என் பேர் கோபாலகிருஷ்ணன். ஆனால் மக்கள் எல்லாம் சப்பானின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி பாருங்கள், நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞரை வெட்டி சாய்க்கப்படுகிறார். அப்புறம் ஒரு இளைஞர் குற்றூரும் குயருமாக வெற்றி சாய்க்கப்படுகிறார். இப்படி இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. உள்ளாட்சி இப்போ இந்த நிர்வாகத்தை காவல்துறையை தன்வசப்படுத்தியிருக்கின்ற காவல்துறை தன்வசப்படுத்தியிருக்கின்ற முதலமைச்சர் அது சொல்ல மறுக்கிறார். தன்னுடைய அமைச்சர்களை விட்டு பேசுகிறார். இதிலிருந்தே என்ன தெரிகிறது என்றால், அவருடைய ஆட்சியை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, காவல்துறை செயலிழந்து விட்டது, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நாள்தோறும் இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சரை வைத்து இன்றைக்கி பேச விட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் நிதர்சனமான உண்மை, இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு செய்தி பார்த்தேன். நம்முடைய மின்சார மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அவருக்கு வழங்க இருக்கிற அது ஜாமீனை ரத்து பண்ணணும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நீதிபதி விலகிட்டார். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நீதிபதியும் விலகிட்டார். எப்படி நடக்குது பாருங்கள். நீதிபதிகளே இந்த ஆட்சியில் பயப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதியினுடைய அவர் மீது போடப்பட்ட வழக்கை விசாரிக்கிற நீதிபதியும் இன்றைக்கி அந்த கேஸிலிருந்து விலகிக் கொள்கிறார். இப்படி பலர் விலகிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா அந்த ஆட்சியில் எல்லாமே நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற உண்மையான நிதர்சனமான உண்மையாகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
அரசு ஊழியர்கள் நிம்மதியாக இருக்க முடியல. ஆசிரியர்கள் இன்றைக்கி போராட்ட களமாக மாற்றிருக்காங்க. இப்படி பல்வேறு போராட்ட களமாக தமிழகம் மாறி இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை புழக்கம் இருக்குது. இந்த சாபர் சாதிக்கு விசாரிக்கிற நீதிபதியும் விலகிட்டார். அந்த கேஸிலேருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லியிருக்கார். எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு இது ஒரு சான்று இல்லையா? இதை சோழர் காலத்து பொற்கால ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது கருப்பு சட்டக்காரவங்க தான்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. யாரு? முதல்வர் பேசியிருக்காரு. பொற்கால ஆட்சி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி. பொற்காலம் அவங்க குடும்பத்துக்கு தான் பொற்காலம் நடக்குது. தமிழக மக்களுக்கு பொற்காலம் நடக்கலை, பொற்கால ஆட்சி இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தாங்க. இந்த 1000 ரூபா கொடுத்ததன் மூலமாக எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா விலைவாசியும் ஏறி போச்சுங்க. இப்போ நாங்கள் கோஷம்ன்றது உங்களுக்கு தெரியும். வீட்டு வரியிலேருந்து அத்தனை வரியும் கூடி போச்சு. குப்பை வரிக்கு கூட வரி போட்டாங்க, குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். சமையல் பொருள் விலை ஏறி போச்சு, கட்டுமான பொருள் விலை ஏறிடுச்சு. இன்றைக்கி வாங்கும் சக்தி மக்கள் மத்தியில் குறைவாகி விட்டது. இன்றைக்கி மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலையெல்லாம் அடுத்த மாநிலங்களுக்கு போய்கிட்டுருக்கு. இப்படி எப்படி இந்த பொற்கால ஆட்சின்னு எப்படி சொல்கிறாரு? அவங்க அமைச்சர்களுக்கு, முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேணால் பொற்காலமாக இருக்கும், மக்களுக்கு பொற்காலம் இல்லை. இல்லை, அதை பல்வேறு கட்சியில் இணைகிறாங்கன்னு பத்திரிகையில் வருது. உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் அவரே சொல்லியிருக்காரு. சும்மா பத்திரிகைகள், ஊடகங்கள் வேணுண்டே எங்களுடைய இயக்கத்தை இன்றைக்கி அவங்க குறைவாக மதிப்பிடுறாங்க. தனியார் ஒரு மனக்குறைபாடுகள் போனால் கூட 2000 பேர் சேர்ந்துட்டாங்க, 3000 பேரோடு சேர்ந்தாங்க அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் உண்மை நிலவரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எனவே அதையெல்லாம் நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? அவர் ஒன்றும் ஆளுங்கட்சியாக வரல, ஆளுங்கட்சியாக இல்லை. இன்றைக்கி திமுக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கி சொன்ன வாக்குறுதியை பூரா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு, மக்களுக்கு ஏமாற்றி இன்றைக்கி ஆட்சி வந்திருக்காங்க. எனவே இந்த ஆட்சியில் யாருமே நிம்மதியாக இல்லை. நீதிபதிகளே நிம்மதியாக இருக்க முடியல. எவ்வளோ அழுத்தம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த நான் சொன்னவங்க சாபர் சாதிக்கு, RS பாரதி, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் இருந்தெல்லாம் எங்களை விடுவீங்க, நாங்கள் விளைவிக்கிறோம், வேறு யாராச்சும் கொண்டு வழக்கை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மோசம்ன்றது ஒரு நிலையை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு பொற்காலமா? இது ஒரு பொற்கால ஆட்சியா? முதலமைச்சரே நாங்கள் கேட்குறோம், இது ஒரு பொற்கால ஆட்சியா இப்படி சொல்கிறது, இப்படி செய்கிறது? எவ்வளோ நெருக்கடி கொடுத்தா ஆளுங்கட்சியிலேருந்து நெருக்கடி கொடுக்க கண்டு தான் அவங்க விலகுறாங்க. இனி அரசு துறை நீ போக போக பார்த்தா அரசு துறைய முதன்மை செயலாளர் கூட எங்களுக்கு இந்த துறையை வேண்டான்னு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அழுத்தம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.